உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஷாலினி எழுந்துருமா? ஷாலினி அம்மா, ஷாலினி எழுந்துருமா? அம்மா ஷாலினி எழுந்துருமா? கண்ணு தரமா? ஐயோ, என் பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ண பாம்பு கடிச்சிருச்சு. அம்மா எழுந்துருமா? ஷாலினி, ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, நீ கார்ல வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். சார், இப்போ எதுக்கு சார் வந்திருக்கீங்க? நான் தான் சேட்டை பத்தி உண்மையை சொல்லிட்டேனே, அவன் அட்ரஸையும் கொடுத்துட்டேனே. இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது சார். எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன உண்மை சார்? அந்த கலசத்தை உங்ககிட்ட யார் கொண்டு வந்து கொடுத்தா? சார், அது வந்து டேய், நீ யாருன்னு சொல்லாம நான் உன்னை விட மாட்டேன். மரியாதையை உண்மையை சொல்லிடு. சொல்லிடுறேன் சார். சந்திரகலா மேடம் தான் அந்த கலசத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். சந்திரகலாவை உங்ககிட்ட கொடுத்தாங்க? ஆமா சார், அவங்க தான் என்கிட்ட கொடுத்தாங்க. ஆறு ஏரி குளம்னு எங்கேயாவது தூக்கி வீச சொன்னாங்க சார். நான் தான் காசுக்கு ஆசைப்பட்டு சேட்டுக்கிட்ட வித்துட்டேன் சார். சார், தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சார். முக்கியமாக இதை பற்றி சந்திரகலா மேடம் கேட்டுறாதீங்க சார். அப்புறம் சத்தியமாக நான் உயிரோடு இருக்க முடியாது சார். ப்ளீஸ் சார். அம்மா, டிரைவர் போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, கலசத்தோட வந்துருவானா? தெரியல, வெயிட் பண்ணுவோம். அத்த, அந்த டிரைவர் பையன் கண்டிப்பா வரமாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த மயில் சொன்னா அந்த மயில் மேல இருக்கிற முருகனே சொன்ன மாதிரி. மாப்ள, மாமா ஏன் இந்த வேலை? ஏற்கனவே அவ டென்ஷனா இருக்கா. நீ இப்படி ஏதாவது ஏடா கூடமா பேச போய் அவ கையில துப்பாக்கி எடுத்துட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் பேசாம இருங்க. துப்பாக்கியா? வேணாம் மாமா, நான் வாய முடிக்கிறேன். கலசத்தை ஏன் அப்படி பாக்குற? நீ தான் போன்லயே பாத்துட்டியே. போன்ல பாக்குறதுக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதான் பார்த்தேன். கலசம் எப்படி? போன்ல பார்த்ததோட நேர்ல இன்னும் சூப்பரா இருக்கு. கலசம் தெய்வீக அம்சத்தோட நல்லா இருக்கு. சரி, அப்போ பேசுறதுக்கு மேல கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடு. சேட்டு, இதானே வேணாங்கிறது. நீ திருட்டு பொருளை வாங்கியிருக்க, உங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். இதுல ரிஸ்க் அதிகமா இருக்கு. அதனால சொன்ன அமௌண்ட் 1 லட்சத்தை வாங்கிக்க. சரி, அதையே கூட வாங்கிக்கிறேன். கொஞ்சம் இரு, போய் எடுத்துடும். ஓகே சார். சார், சேட்டு கிட்ட கூட. அப்ப நான் வரேன். சரி சேட்டு. டேய், இந்த கலசத்தை உடனே பேக் பண்ண. சரிங்க சார். நான் வெளிநாட்டுல ஏற்கனவே பேசி வச்சுட்டேன். இன்னைக்கே அனுப்பிச்சிடலாம். ஓகே சரியா? போ. என்ன சேகர, சீக்கிரம் வேலையை முடி. சொல்லு சந்திரா. என்னங்க, காணாம போன கலசத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டிரைவரும் ரேவதி வெளியில போயிருக்காங்க. கண்டிப்பா அவங்க கலசத்தோட வரமாட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஊர் மக்களை உசுப்பேத்தி கலசத்தை வாங்கணும்னு உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன வீடு போட்டு இருக்க? தெரியல, வெளியே எங்கேயாவது போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா நம்பரையும் வாங்காம வந்துட்டோமே.
இப்ப என்ன பண்றது? எதுக்கு தம்பிங்க நின்னுட்டு இருக்கீங்க? சேட்டு வீட்டுக்கு வந்தோம். வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? சேட்டு வீடு பக்கத்து வீடு தான் நானு. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாங்க. இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. டைம் வேற ஆயிட்டே இருக்கு. கலச வேற என்ன கிடைக்கல. ஊருக்கு முன்னாடி அம்மா அசிங்கப்படுவாங்களோன்னு பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் ஆகாத. கண்டுபிடிச்சிடலாம். வா. ஷாலினி, ஐயோ கடவுளே, என் குழந்தைய காப்பாத்துப்பா. அண்ணா, என்னடா ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியலமா, இருமா பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. என்னையா அது? அண்ணா, என்னண்ணே ஆச்சு? இருமா, என்னாச்சுன்னு இறங்கி பாக்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. ஷாலினி, ஷாலினி, அண்ணே, அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. எனக்கு பயமா இருக்குண்ணே. என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. ஷாலினி, ஷாலினி, அண்ணே, அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் பாருங்கண்ணே. எனக்கு பயமா இருக்குண்ணே. ஐயோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. அண்ணே, என்னண்ணே ஆச்சு? என்ன ரிப்பேர்னே தெரியலமா, என்னால சரி பண்ண முடியலமா. அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிட்டல் போலனா என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுன்னு பயமா இருக்குண்ணா. சொல்றது புரியுதுமா. வேற ஏதாவது ஆட்டோ வந்தா கூட அதை நிறுத்தி அதுல உங்களை அனுப்பிச்சு வச்சிடமா. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து ஒரு வண்டியும் வரலையே. ஐயோ, என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கடவுளே, ஏன்பா இப்படி சோதிக்கிற? அண்ணா, அண்ணா, அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணே. ஐயோ, யாரும் நிக்க கூட மாட்டுறாங்களே. அண்ணா, 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 அண்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.